Hi மக்களே, வெல்கம் டு லத்தூஸ் கிச்சன் அண்ட் வீலாக். இது வந்து என்னோட Thursday, Friday, Saturday, Sundayக்கான வீலாக். லாஸ்ட் வீக் நான் எதுவுமே போடல பிகாஸ் என்னென்னமோ வீடியோ போடுறோம், ஒன்றும் கிளிக் ஆக மாட்டேங்குதுன்னு ஒரு சின்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். அதுக்கப்புறம் இதுவும் கடந்து போகுன்ற பாடலை மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு சரி திருப்பி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு கண்டினியூஸாக ஏதாவது பண்ணிகிட்டே தான் இருக்கேன் நானும். அந்த மாதிரி இதுவும் போயிட்டுருக்கு ஃபுல் டே குக்கிங் வீலாக். இது தேர்ஸ்டேன்னு நினைக்கிறேன், தேர்ஸ்டேவோ ஃப்ரைடேவோ ஐம் நாட் ஷுர். லோபியாவோட ஸ்ப்ரவுட் இருந்தது, சரி அதை இட்லி கூட சேர்த்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பங்கு அரிசி, ஒரு அரை பங்கு உளுந்து, ஒரு பங்கு லோபியா, கொஞ்சம் வெந்தயம் இதெல்லாம் போட்டு ஊற வச்சு இட்லி மாவு அரைச்சி வச்சேன். சரி பால் பயமாக இருக்குது, எந்த பால் கொடுக்குறதா இருந்தாலும் குழந்தைக்கு இன் பர்டிகுலர் ஹார்மோன்ஸ் இன்ஜெக்டட் மில்காக வர்றதுனால இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவில் வீகன் மில்க்கு கொடுப்பேன் நான். ஒரு நாள் ராகி, ஒரு நாள் ஆல்மண்ட் இது மாதிரி. ஸோ அன்றைக்கி ராகி நைட்டே ஊற போட்டு படுக்க போனதுனால காலையில் எழுந்து அதை நல்லா அரைச்சி அதுலேருந்து பால் எடுத்து ஒரு ஏலக்காய் போட்டு இன்னும் ஒரு தேங்காய் கூட போட்டிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர். அரைச்சி அதை ஸ்பீசரில் ஸ்பீஸ் பண்ணி பால் எடுத்து அது கூட கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இஃப் யூ ஆர் வரிட் அபவுட் ஹார்மோன் இன்ஜெக்டட் பால், வெளியில் வாங்குகிற பால் இப்போ எல்லாமே அடல்ட்ரேட்டடாக இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் பயந்து தான் வாழ வேண்டியதாக இருக்குது அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ இப்படி நான் மில்க் கொடுப்பேன் என் பொண்ணுக்கு. ஷீ இஸ் 11 years old now. பெட்டர் டு பி ஆன் சேஃபர் சைடு அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக ஐ டோன்ட் ரிலை ஆன் த அவுட் சைட் மில்க். சூப்பராக வந்தது இட்லி. அந்த லாபியாவோட டேஸ்ட்டே இல்லை. ஸ்ப்ரவுட்டட் ஃபார்மில் நீங்கள் லாபியா சேர்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே அதோடய ப்ரோட்டீன் கண்டென்ட் வேல்யூ அதிகரிக்கும். ஒரு இட்லியில் நார்மலாக 2 கிராம் ப்ரோட்டீன் இருக்குன்னா இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு 3 to 4 கிராம் ஒரு இட்லிலேயே கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு ட்ரை டு இன்க்ரீஸ் அவர் ப்ரோட்டீன் இன்டேக் இன் ஆர் பிரேக்ஃபாஸ்ட். அப்புறம் கொஞ்சம் ஆல்மண்ட்ஸ், கோகனட் சட்னி வச்சு அன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சது. சரி மத்தியானம் ஆன்லைன் கிளாஸ் நடந்துகிட்ருக்கு பிகாஸ் அவளோட ஸ்கூல் தே ஆர் ஹோஸ்டிங் சிபிஎஸ்சி எக்ஸாம். அதனால் அந்த பர்டிகுலர் டேஸ்க்கு மாத்திரம் ஆன்லைன் கிளாஸ்ன்றதுனால வீட்டில் தான் இருந்தான்னு சொல்லிட்டு லெஜராக புலாவ் பண்ணியிருந்தேன். வெஜிடபிள்ஸ், சோயா சங்க்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் மேரினேட் பண்ணிவிட்டு அது கூட பாஸ்மதி ரைஸ் பண்ணி குக் பண்ணிவிட்டு செப்பரேட்டாக. நான் எப்போதும் தம் பிரியாணி தான் எனக்கு கம்ஃபர்டபுள். ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள் வித் குக்கர் பிரியாணி. குழஞ்சி போய்டுன்ற ஒரு ஃபியர் எப்போதும் இருக்கும். ஸோ ஆனியன்ஸை ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டு அது மேலே தூவி கொஞ்சமாக ரோஸ் பெட்டல்ஸ் உடம்புக்கு குளிர்ச்சி. ஸோ ஏதாவது ஒரு நான் தேடுவேன் அதை சேர்க்கறதுக்கு சம்மரில். ஸோ அப்படி சேர்த்து ஒரு புலாவ். அது ஸ்ட்ராபெரிஸ் சீசன் இன்னும் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்கவே. அண்ட் வெரி சீப் இப்போ கிடைக்கிறது. சரி அதை வச்சு என் பொண்ணுக்கு ஏதாவது பண்ணலாம். பட் ஆனால் ஸ்ட்ராபெரி அவளுக்கு டைரெக்டாக எடுத்தால் ஒத்துக்க மாட்டேங்குது, த்ரோட்டில் ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லிட்டு அதை தண்ணியில் போட்டு ஹாட் வாட்டரில் போட்டு கொஞ்சம் குக் பண்ணிவிட்டு கசின் ஜஸ்ட் ஒரு சால்ட் வாட்டரில் ரின்ஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு அதில் இருக்கிற அந்த பாக்டீரியா ஏதாவது இருந்ததுன்னா போயிடும். ஸோ அதனால் அது ஒரு ஒரு மெத்தட் டு கெட் அவே த பாக்டீரியா ஃப்ரம் த ஸ்ட்ராபெரி. அதுக்கப்புறம் அதை நல்லா ப்யூரே பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக சியா சீட்ஸ், மில்க் மேட் இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு 1/2 hour ஊற விட்டிங்கன்னா இந்த மாதிரி புட்டிங் கன்சிஸ்டன்சியில் வந்துடும். அது கூட ட்ரை ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் சேர்த்து ஒரு ஸ்நாக் மாதிரி கொடுத்தேன் ஈவினிங் அலாங் வித் சம் நம்கீன் அண்ட் பனானா. ஆஃப்டர்நூன் லன்ச் மறுநாள், திஸ் இஸ் ஆன் அ ஃப்ரைடேன்னு நினைக்கிறேன், லன்ச் சாப்பிட்ற மூடே இல்லைன்னு சொல்லிவிட்டு வெளியில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்னோடய ஹஸ்பண்ட் வெளியில் போயிருந்தோம். பொண்ணு ஸ்கூலுக்கு போயிருந்தோம் அன்றைக்கி. பிகாஸ் இம்பார்ட்டண்ட் எக்ஸாம் இல்லைன்னா ஐ திங்க் தே ஆர் கீப்பிங் ஸ்கூல். எனக்கு புரியல ஹவு இட் ஒர்க்ஸ்னால் அவளோட ஸ்கூல். அன்றைக்கி ஸ்கூலுக்கு போயிருந்தா கேன்டீனில் சாப்பிட்றதா சொன்னதுனால நான் எதுவும் குக் பண்ணல. வெளியில் போயிட்டு யூஷுவல் பிளேஸில் ஃப்ரைட் ரைஸ், வாட் எல்ஸ் ஆப்ஷன் ஆஸ் அ வெஜிடேரியன் வி ஹாவ் ஆர் சப்பாத்தி, சப்ஜி இப்படி தான் போகணும், எய்தர் திஸ் ஆர் தேட். ஸோ ஐ ஹேட் பன்னீர் சப்ஜி வித் சம் ஃப்ரைட் ரைஸ். அதுக்கப்புறம் ஒரு சேஷ்வான் ஃப்ரைட் ரைஸும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எனக்கு எப்போதும் ஃப்ரைட் ரைஸ் மேலே இந்த சில்லி வினிகரை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அந்த சில்லி காரமாகவே இருக்காது, அது வினிகரில் சோக் ஆனதுனால சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எனக்கு சேஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் ஐம் நாட் அ ஃபேன் ஆஃப் இட். பட் it was not full. One fried rice for both of us. ரெண்டாவது வாங்கினோம், பட் அகெயின் தட் வாஸ் டூ மச். ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கோம் எப்போ ஹோட்டலுக்கு போனாலும். அண்ட் தென் ஒரு ப்ராஜெக்ட் தட் இஸ் ஹோம்மேட் பன்னீர். அகெயின் வெளியில் வாங்குகிற பன்னீரில் ஐ எம் நாட் அட் ஆல் ஹாப்பி. பட் வேறு வழி இல்லாமல், ஏன்னா அதில் ஃபர்ம்னஸ் அழகாக இருக்கிறதுனால அது டிக்காக்கெல்லாம் நல்லா வருது.
இந்த மாதிரி வீட்டில் பண்ணும்போது எனக்கு எப்போதும் க்ரம்பிள்டாக தான் வரும். உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்ததுன்னா எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த ஸ்டோர் பாட் பன்னீரோட டெக்ஸ்சர் வர்றதில்ல. மேபி ஐ ஹேவ் டு நீட் த டோ ஆஃப்டர் த பன்னீர் இஸ் கர்டில். எனக்கு தெரியல, தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஹோம்மேட் பன்னீர் பண்ணி ஃப்ரீசரில் போட்டாச்சு. ஸோ அன்றைக்கான லஞ்சு நூல்கோல் பொரியல் அண்ட் பேபி பொட்டேட்டோ ரோஸ்ட், மிக்ஸ்ட் வெஜ் சாம்பார். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ராபெரி இருந்தது, அதை கேசரி மாதிரி பண்ணேன். அந்த ஸ்ட்ராபெரி கலர்லேயே வரல. அயன் கடாயில் பண்ணேன். தட் இஸ் த ரீசனாக என்னென்னு தெரியல. அந்த ஸ்ட்ராபெரி கேசரி பார்த்திங்கன்னா, அண்ட் ப்ளஸ் ஐ டிடன்ட் ஆட் டூ மணி ஸ்ட்ராபெரிஸ், ஒரு 2-3 ஸ்ட்ராபெரி தான் போட்டிருந்தேன். ஸோ அதனால தான் இந்த கலரில் இருக்குது. எனிவேஸ் டேஸ்டட் குட். அலாங் வித் சம் பட்டர் மில்க் தான் அன்றைக்கான லஞ்சாக இருந்தது. மிக்ஸ்டு வெஜிடபிள் போட்டிங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு என்ன சொல்கிறது, அதோட ஃப்ளேவர், ஒரு பர்டிகுலர் காயோட ஃப்ளேவர் கிடைக்காது. ஸோ ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் ஒரு பர்டிகுலர் வெஜிடபிள் போட்டு சாம்பார் வச்சு அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அந்த காயோட ஃப்ளேவர் வருதான்ட்டு. பட் இது வரைக்கும் நான் அப்படி ட்ரை பண்ணதில்லை, ரிஸ்க் எடுக்க விரும்பலை. பிரசிலியன் லெமனேட் இது. பொண்ணுக்கு இப்போ சம்மர்ஸ் தொடங்கினாலே ஷீ வில் எக்ஸ்பெக்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மாக்டெயில்ஸ். அப்படியாக என்னோடய இன்டர்நெட் சர்ச்சில் கிடச்ச அன்றைக்கான இது பிரசிலியன் லெமனேட். அது ஒன்றும் இல்லை, லெமனை நல்லா குட்டி குட்டியாக அந்த தோல் எடுத்துகிட்டு அதை இது போட்டு மிக்சியில் போட்டு அலாங் வித் மில்க் மேட் இது சுகர் அண்ட் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அடித்து கொடுத்தீங்கன்னா பிரசிலியன் லெமனேட் ரெடி. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.